வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ளாங்க. அவங்க யாருன்னா, போன வருஷம் ஆகச்சிறந்த அன்பின் இணையர் விருதாளர். அதை விட முக்கியமாக வீரப்போர் அரிமா, இது நாங்கள் இராணுவ வீரர்களுக்கு எங்களுடைய கலாம் விதைகளின் விருட்சம் கொடுத்த விருது. இப்போ எங்களுடைய வீரப்போர் அரிமா செல்வமணி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கலாம் விருட்சகம் திரு ராஜா அவர்களும் அவருடைய துணைவியாருடைய திருமண நாள். எத்தனாவது ஆண்டு சார்? அதை கேட்க மறந்துட்டேன். 17. ஆனால் நேற்று தான் கல்யாணம் மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்கள எப்பயும் பார்த்து எங்கே பார்த்தாலும் அவங்கள ஜோடியாக தான் பார்க்கலாம். இப்போ நம்மளாம் ஒரு சமயத்தில் வந்து ஐயோ வேற கூட வேற கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு இருப்பான். ஆனால் எப்பயுமே அவங்க 2 பேரும் சரி எந்த சமயத்தில் பார்த்தாலும் ஒரு ஜோடியாக தான் இருப்பாங்க. நானே பொறாமப்பட்டதும் உண்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இவங்க வந்து நானும் இவங்க இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ புதுச்சேரியில் முதல் இராணுவ வீரர்களுக்கு தனியாக ஒரு மரியாதை கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பார்டரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே என்ன சொல்லுவாங்க, அங்கே உடனே ஒரு பேனர்லாம் கட்டி ஒரு பண்ணுவாங்க, அது அன்றைக்கே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ராஜா சாரும் திருமதி ரேகா அவர்களும் வருஷம் ஏதாவது இராணுவ வீரர்களுக்கு அவங்களே ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்ன்ட்டு அது எப்பப்பெல்லாம் யோசிப்பாங்கன்னு தெரியல. அந்த டைட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள், இணையர் விருது. இதெல்லாம் வந்து நான் தமிழ் அவ்வளோ தெரிஞ்சது கிடையாது. இருந்தாலும் அவங்க கொடுக்குற டைட்டில் எல்லாமே ஆப்ஷன் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு இன்னிய அவங்களுக்கு வந்து திருமண நாள் மாலை கூட இல்லாமல் இருக்காங்க. ஒரு சின்ன சிறப்பு விருது பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய துணைவியார் கொஞ்சம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு என்னென்னு புரியல. சரி ஏதோ கூட்டம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மாப்பிள்ளை பொண்ணுன்னு குளத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன எங்கள் சங்கத்தின் தலைவர் திரு மோகன் ஐயா அவர்கள் அவருக்கு ஒரு சந்தன மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். மாலை மாத்திரத்துக்கு பயப்படுறீங்களா? எவ்வளோ பண்ணிட்டு இது பண்ணிட மாட்டோமா? இப்போ பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க, ஜம்முன்னு மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துட்டு. அதெல்லாம் மேலே வந்து ஒரு நிமிஷம். ஸோ நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய உடல்நிலை இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் நம்புகிறேன். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்த்து பிளஸ்ஸிங்ஸோட அவர் இன்னும் நிறைய காலம் நம்மளோட பயணிப்பார். ஆனால் அவர் இன்னும் நிறையா சாகசம் செய்யணுன்ட்டு இருக்கிறாரு. ஆனால் அதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பெரிய துச்சமாக நினச்சிட்டு ஒரு செயலும் பண்ண பார்த்து அவருக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஆதங்கம் இருக்கும். ஒரு இராணுவ வீரர்களுக்கு ஒரு ரோட்டில் ஒரு டிராஃபிக் வயலேட் பண்ணுறாங்கன்னா ஆதங்கம் இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் கேட்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, யோ போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்வாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அது எந்த லெவல் இருந்தாலும் இறங்கி அதுக்கு கரெக்டான பாடுபடுவார். ஸோ அவருடைய சேவை இன்னும் மென்மேலும் வளரணும். திருமதி ரேகா அவர்களுடைய உதவியோட அவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்படைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய எங்களுக்கு மேலும் சிறப்பு செய்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி.